அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 5, 2026 ஆடி மாதம் 20ஆம் நாள் புதன்கிழமை ராசி பலன்கள். திதி, நட்சத்திரம், ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரமெல்லாம் கடைசியில சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இப்போ மேச ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். தங்கள் ராசியிலேயே சந்திரன் பயணிப்பதால் சிந்தனையும் செயலும் வேகம் பெறும். மனதில் புதிய உற்சாகம் பிறக்கும். கணவன் மனைவியிடையே புரிதல் அதிகரிக்கும். உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். அலுவலகத்தில் உங்களின் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களின் வழிகாட்டுதலை எதிர்பார்ப்பார்கள். சொந்த தொழில் செய்வோருக்கு நிலுவையில் இருந்த ஆர்டர்கள் கைக்கு வரும். புதிய வருமான வழிகள் தென்படும். எனினும் ஆடம்பர பொருட்களுக்காக சிறு தொகை செலவிட நேரலாம். தலைபாரம், சோர்வு வரலாம். போதுமான நீர் அருந்துவது நல்லது. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு அல்லது பிரகாசமான ஆரஞ்சு. பரிகாரம் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூசாற்றி வழிபடுவது சிறந்தது. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 12இல் சந்திரன். அலைச்சலும் விரயங்களும் கலந்த நாளாக இருக்கும். குடும்பத்தில் மற்றவர்களின் பேச்சை உள் வாங்கும்போது நிதானம் தேவை. தொலைதூர பிரயாணங்கள் மூலம் புது அனுபவம் கிடைக்கும். வேலை சுமை சற்று அதிகமாக இருக்கும். சக ஊழியர்களின் பணிகளையும் நீங்கள் செய்ய வேண்டி வரலாம். வியாபாரத்தில் ரகசியங்களை பிறரிடம் பகிர்வதை தவிர்க்கவும். சுப விரயங்கள், சுப நிகழ்ச்சிகளுக்காக முன்பணம், தான தர்மங்கள் செய்வது போன்றவை இன்று சிறப்பாக இருக்கும். சேமிப்பில் கை வைக்க நேரலாம். கண் எரிச்சல், தூக்கமின்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. இரவு நேர பயணங்களை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 2. அதிர்ஷ்ட நிறம் தூய வெள்ளை அல்லது கிரீம் நிறம். பரிகாரம் வழிபாட்டு தலங்களுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நன்மைகளை தரும். மிதுன ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 11இல் சந்திரன். தொட்டதெல்லாம் பொன்னாகும் அதிர்ஷ்டமான நாள். மூத்த சகோதரி மூலம் பெரிய உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு தொடர்பான நல்ல செய்தி தேடி வரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கூடும். எதிர்பாராத பணவரவு உண்டு. பழைய கடன்கள் அடைக்கக்கூடிய அளவுக்கு நிதி உதவி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவும் மனதளவில் அசாத்திய நேர்மறை எண்ணங்களும் இருக்கும். அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை அல்லது இளம் மஞ்சள். பரிகாரம் விஷ்ணு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு. கடக ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 10இல் சந்திரன். தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டு. பெற்றோர் மற்றும் பெரியோர்களின் ஆசி கிட்டும். சமுதாயத்தில் உங்கள் செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரும். அலுவலகத்தில் உங்களின் புதிய யோசனைகளுக்கு மேல் அதிகாரிகள் ஒப்புதல் தருவார்கள். அரசு சார்ந்த காரியங்கள் தடையின்றி நடக்கும். சுய தொழிலில் புது முதலீடுகளை செய்ய உகந்த நாள். தொழில் வளர்ச்சி காரணமாக வருமானம் அதிகரிக்கும். புதிய சேமிப்பு திட்டங்களில் இணைவீர்கள். முழங்கால் அல்லது கால்வலி தோன்றலாம். சுறுசுறுப்பான நடைபயிற்சி நல்லது. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை அல்லது வெண் சாம்பல். பரிகாரம் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் அல்லது அர்ச்சனை செய்வது சுப யோகங்களை அதிகப்படுத்தும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 9இல் சந்திரன். அதிர்ஷ்டமும் தெய்வீக அருளும் அதிகரிக்கும். தந்தை வழியில் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். ஆன்மீக பயணங்கள் அல்லது குலதெய்வ கோவில் தரிசனம் செல்ல வாய்ப்பு அமையும்.
உயர் அதிகாரிகளின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்புகளால் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். பாக்கிகள் வசூலாகும். நிலம், சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். தந்தையின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு உடல்நலம் சீராக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் அல்லது பொன்னிறம். பரிகாரம் சூரிய பகவானுக்கு சூரிய நமஸ்காரம் செய்வதும் சிவபெருமானை வழிபடுவதும் உன்னதமான பலன்களை தரும். கன்னி ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 8இல் சந்திரன். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது மன அமைதி தரும். உறவினர்களுடன் பேசும்பொழுது வார்த்தைகளில் நிதானம் மிக அவசியம். வேலைகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்காமல் நீங்களே நேரடியாக செய்வது நல்லது. புதிய ஒப்பந்தங்கள், பெரிய முதலீடுகளை இன்று தவிர்க்கவும். பண பரிவர்த்தனைகளில் கவனமாக இருக்கவும். யாருக்கும் கடன் கொடுப்பதோ பிணை கையெழுத்து போடுவதோ கூடாது. வண்டி வாகன இயக்கத்தில் கூடுதல் கவனம் தேவை. உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு அவசியம். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை அல்லது வெளிர் சாம்பல். பரிகாரம் ஓம் நம சிவாய மந்திரத்தை 108 முறை ஜெபிப்பது நல்லது. துலா ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 7இல் சந்திரன். திருமணம் மற்றும் கூட்டாண்மை வழியில் நல்ல திருப்புமுனை உண்டாகும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் கூடும். பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர வாய்ப்புள்ளது. வாழ்க்கை துணையின் பெயரில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி தரும். கூட்டு வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். கூட்டாளிகளிடையே வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிட்டும். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைக்கான யோகம் உண்டு. சிறுநீரக பகுதி அல்லது அடிவயிறு சார்ந்த ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு அல்லது மெரூன். பரிகாரம் மகாலட்சுமி தாய்க்கு தாமரை மலர் சாற்றி வழிபடுவது சிறப்பு. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 6இல் சந்திரன். எதிர்ப்புகள் விலகி வெற்றிகள் குவியும். நீண்ட நாளாக இருந்த குடும்ப பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு கிடைக்கும். தாய்வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு. அலுவலகத்தில் உங்கள் கை ஓங்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயார் ஆவோருக்கு நல்ல செய்தி தேடி வரும். எதிரிகள் மற்றும் பொறாமைக்காரர்களின் சதித்திட்டங்கள் முறியடிக்கப்படும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிவகைகள் பிறக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான தீர்ப்பு வரும். பழைய நோய் உபாதைகள் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அதிர்ஷ்ட எண் 9 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் இரத்த சிவப்பு அல்லது ஆரஞ்சு. பரிகாரம் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி அல்லது துளசி மாலை சாற்றி வழிபடுவது நன்மைகளை தரும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன். மன அமைதியும் புத்தி கூர்மையும் மிளிரும். பிள்ளைகளின் சாதனைகளால் பெருமை அடைவீர்கள். அவர்களின் கல்வி மற்றும் சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். காதல் விஷயங்களில் சாதகமான பதில்கள் வரும். படைப்பாற்றல் மற்றும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு அபார வளர்ச்சி உண்டு. புதிய ப்ராஜெக்டுகள் தடையின்றி ஒப்புதலாகும். எதிர்பாராத அதிர்ஷ்ட பணவரவு, பங்குச்சந்தை மூலம் ஆதாயம் கிடைக்க வாய்ப்புள்ளது. மன அழுத்தம் குறையும். நேர்மறை எண்ணங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பொன் மஞ்சள் அல்லது குங்குமப்பூ நிறம். பரிகாரம் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபடுவது சிறப்பு. மகர ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன். வசதி வாய்ப்புகளும் வீட்டு சேர்க்கையும் உண்டாகும். தாயாரின் ஆசியும் அன்பும் கிடைக்கும். வீடு புதுப்பித்தல், வாகனம் மாற்றுதல் போன்ற சிந்தனைகள் மேலோங்கும். சொந்த பந்தங்களின் ஆதரவு பெருகும். ரியல் எஸ்டேட், விவசாயம், வாகன தொழில் செய்வோருக்கு அதிக லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் நிலையான பணிச்சூழல் அமையும். அசையா சொத்துக்கள் மீது முதலீடு செய்ய உகந்த நாள். வரவுக்கு ஏற்ப செலவுகளும் இருக்கும். மார்புச்சளி அல்லது ஒவ்வாமை வரலாம். குளிர்ந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண் 8 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம்
நீலம் அல்லது அடர் சாம்பல். பரிகாரம்: சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபமேற்றி வழிபடுவது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். கும்ப ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 3ல் சந்திரன். உங்களின் முயற்சி இரட்டிப்பு வெற்றி கிடைக்கும். இளைய சகோதரர் சகோதரிகள் மூலம் கருத்து வேறுபாடுகள் நீங்கும். குறுகிய தூர பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும். கம்யூனிகேஷன், மீடியா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்றும் எழுத்துத்துறையினருக்கு அபார வெற்றி கிட்டும். உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் கட்டுப்படுவார்கள். சுய முயற்சியால் வருமானம் அதிகரிக்கும். புதிய தொழிலுக்கான மூலதனம் கிடைக்கும். தோள்பட்டை அல்லது கழுத்து வலி தோன்றி மறையும். உடல் பலம் கூடும். அதிர்ஷ்ட எண் 8 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம் அல்லது நேவி ப்ளூ. பரிகாரம்: விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுவது காரிய தடைகள் அகற்றும். மீன ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 2ல் சந்திரன். செல்வ சேர்க்கையும் சுப செய்திகளும் தேடி வரும். குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் அகன்று அமைதி திரும்பும். பேச்சில் இனிமையும் கூடும். விருந்து உபசாரங்களில் கலந்து கொள்வீர்கள். நீதித்துறை, வங்கி மற்றும் கல்வி நிறுவனங்களில் பணிபுரிவோருக்கு ஏற்றமான நாள். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் மூலம் நிலையான லாபம் கிடைக்கும். வங்கி சேமிப்பு உயரும். கொடுத்த கடன் தொகைகள் திரும்ப கைக்கு வரும். கண் அல்லது பல் சார்ந்த சிறிய உபாதைகள் வந்து நீங்கும். அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் அல்லது பொன் மஞ்சள். பரிகாரம்: நரசிம்மர் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். இன்றைய திதி இரவு 8:42 வரை சப்தமி பின் அஷ்டமி. நட்சத்திரம் இரவு 9:18 வரை அஸ்வினி பின் பரணி. சூரிய உதயம் காலை 6:09, மறைவு 6:37. ராகு காலம் மதியம் 12:23 முதல் 1:56. யமகண்டம் காலை 7:42 முதல் 9:16. குளிகை காலை 10:49 முதல் 12:23. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15. மாலை 4:30 முதல் 5:30. தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.